நிறைய பேர் டெல்லியில் நடக்கிற ப்ரொடெஸ்ட் ஜஸ்ட் ஃபார் நீட் போஸ்ட்பான் ஆனதுக்காக மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அதுதான் கிடையாது. சோனம் வாங்சுக் இந்த ப்ரொடெஸ்ட்டை நீட் போஸ்ட்பான் ஆனதுக்காக மட்டும் அவர் ஸ்டார்ட் பண்ணல, எஜுகேஷன் சிஸ்டமையும் மாற்றணும்னு சொல்லி தான் அவர் இந்த ப்ரொடெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். பட் அதை பற்றி யாருமே இங்கே பேசல. எதுக்காக அவர் எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றணும்னு சொன்னார்னா, இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா படித்தவங்களோடது 67% இருக்குது. அது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜில் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் எஜுகேஷன் தராமல் தியரிட்டிக்கல் பேஸ்ட் எஜுகேஷன் தரது தான் காரணம். ஸோ அதனால நிறைய பசங்க ஸ்கில்லே இல்லாமல் காலேஜை விட்டு வெளியே வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுது. ஸோ அதுக்காகவும் தான் சோனம் வாங்சுக் இந்த ப்ரொடெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். பட் அதை பற்றி யாருமே இங்கே பேசவே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீட்டுக்காகவும் நீட் போஸ்ட்பான் ஆனதுக்காகவும் பேசுகிறோமோ, அதே அளவு நம்ம எஜுகேஷன் சிஸ்டமை பற்றியும் பேசி தான் ஆகணும். பிகாஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். அது ப்ராப்பராக இல்லாத ஒரே காரணத்தினால தான் இங்கே நிறைய பசங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு சிலர் இந்த ப்ரொடெஸ்ட்டை பண்ணி என்ன பிரயோஜனம், யூஸே இல்லை, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம போகிற ட்ரெஸ் முடியும் எல்லா விஷயத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்குன்னு நம்ம பேசாமல் இருந்தால் இது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகாது. ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம சொந்த ஊர்லேயே அகதிகள் மாதிரி சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கோம்னா அதுக்கு நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பாஸ்டில் ப்ரொடெஸ்ட் பண்ணது ஒரு காரணம். இந்த பசங்க இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காகவும் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, அப்படி இல்லையா விட்டுருங்க. அதை விட்டுட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்கள தப்பாக பேசாதீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுவுடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். திஸ் இஸ் அஜீஸ் சைனிங் ஆஃப். வருகிறேன். பாய்.